2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். மேஷ ராசிக்கு தைரிய வீரியஸ்தானம் எனும் 3ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானம் எனும் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். மேஷ ராசிக்கும் அதன் அதிபதியான செவ்வாய் பகவானுக்கும் நட்பு கிரகமான குரு பகவான் உச்சமடைவது சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் மேஷ ராசிக்கு 9ஆம் இடம் எனும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் உச்சமடைவதால் உங்கள் வாழ்வில் ஐஸ்வர்யங்கள் அதிகரிக்கும். தந்தை வழி ஆதரவையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள். உச்சம் பெற்ற குரு பகவான் பொருளாதார ரீதியாக உங்களை அச்சமின்றி வாழ வைப்பார். சுகஸ்தானம் எனும் 4ஆம் இடம் பலம் அடைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி படிக்கும் யோகம் ஏற்படும். நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவுகளில் பட்டம் மற்றும் பட்டய படிப்புகளை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில் இடைநின்ற மேஷராசி நேயர்கள் கூட தற்பொழுது முயற்சி செய்தால் படிப்பை மேற்கொண்டு தொடர வாய்ப்புகள் கிடைக்கும். வெளி மாநிலம் வெளிநாடு சென்று உயர்கல்வி மேற்கொள்ள விரும்பினால் உங்கள் ஆசைகள் இக்காலகட்டத்தில் நிறைவேறும். இதுநாள் வரை தாயின் மூலம் வரவேண்டிய சொத்துக்கள் ஏதேனும் இழுபறியில் இருந்தால் இப்பொழுது அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். தாய் மற்றும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். அம்மாவின் பெயரில் உள்ள வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உங்கள் வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் உள்ள சுற்றத்தார்களின் நட்பு நிலை அதிகரிக்கும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். 4 சக்கர வாகனம் வாங்கும் யோகம் இக்காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் ஆனவர் கேந்திர ஸ்தானங்களில் ஆட்சி உச்சம் அடையும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்தினை அடைவார். இதனால் உடல் நலத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களின் மார்பு பகுதிகளில் எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதில் அலட்சியம் வேண்டாம். உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நல்லது. 4ஆம் இடத்து குருவால் உங்களுக்கு நன்மைகளே அதிகம் விளையும். குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும் என்பார்கள். சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும். தற்பொழுது பயிற்சியாகும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியையும் 10ஆம் இடமான மகர ராசியையும் 12ஆம் இடமான மீன ராசியையும் பார்வை செய்கிறார். 10ஆம் இடம் என்னும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தனது சம சப்தம பார்வையால் பார்வையிடுவதால் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். எதிர்பாராத முன்னேற்றமும் அபிவிருத்தியும் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வையும் பெறுவீர்கள். உங்களுடன் பணிபுரியும் மற்றவர்களை விட நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மரியாதைக்குரிய ஒரு நபராக நடத்தப்படுவீர்கள். அந்த அளவிற்கு உங்களின் வேலை சிறப்படையும். வெளியூர் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு பணிமாற்றம் வேண்டி கேட்டீர்கள் என்றால் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு பணிமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகள் புதிய இலக்குகளை அடைவீர்கள். வருமானம் இரட்டிப்பாகும். நீண்ட நாட்களாக பதவி உயர்விற்காக காத்திருந்த மேஷராசி நேயர்களுக்கு இக்காலகட்டத்தில் அந்த பதவி உயர்வானது கிடைக்கும். மேஷராசிக்கு 12இல் சனி பகவான் வந்த காலம் முதல் வீண் விரயங்கள் அதிகரித்திருக்கும். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் அதில் அமர்ந்துள்ள சனி பகவானையும் குரு பகவான் பார்வை செய்வதால் வீண் விரயங்கள் இனி குறையும். சுப விரயங்கள் ஏற்படும். வீடு கட்டுவது, கடன் பெற்று இடம் வாங்குவது, திருமணம் போன்ற சுபகாரியங்களை மேற்கொள்வது போன்ற சுப விரயங்கள் ஏற்படும். உங்கள் 8ஆம் இடமான விருச்சிக ராசியை குரு பகவான் பார்வை செய்வதால் 7.5 சனி ஆரம்பித்த காலம் முதல் உங்களுக்கு உள்ள இனம் புரியாத பயம் அகலும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தை தவிர மற்ற அனைத்திலும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து நெய்விளக்கேற்றி வழிபட்டு வருவதும் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதும் நன்மையை ஏற்படுத்தும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூரில் குரு வடிவாய் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது மேலும் சிறப்பை ஏற்படுத்தும். மேஷராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.